ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை எல்லா நிறுவனமும் வெளியிட்டிருக்காங்க. அதில் 10 நிறுவனங்களுடைய எக்ஸிட் போல் டேட்டாஸ் இங்கே நம்ம டேபிள் பண்ணியிருக்கோம். இதில் ஒவ்வொரு ஏஜென்சிஸும் ஒவ்வொரு மாதிரியான டேட்டா சொல்லியிருக்காங்க. யார் ஜெயிப்பாங்க அப்படின்றதுலையுமே நிறைய பேர் வித்தியாசம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நாம் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்கிறது பிரஜா போல் அப்படின்ற ஒரு ஏஜென்சி. இவங்க டிஎம்கே கூட்டணிக்கு 148லேருந்து 168 தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும், ஏடிஎம்கே கூட்டணிக்கு 61லேருந்து 81 தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் டிவிகே இல்லை ஜெயிக்க வாய்ப்பே இல்லை, 0 தொகுதிகள் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதர்ஸ் என்டிகே 1லேருந்து 9 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் க்ரியேட் ஆகுது. அதாவது புதுசாக கட்சி ஆரம்பித்து முத தேர்தலை சந்தித்து இன்னும் தேர்தல் முடிவிலே வராத நிலையில் இருக்கிற ஒரு கட்சி 3வது இடத்துல பிளேஸ் ஆகிருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 15 வருஷமாக சர்வைவ் ஆகிட்டுருக்கிற க்ரோவ் ஆகிட்டுருக்கிற ஒரு கட்சி என்டிகே. ஆனால் அது இன்னும் அதர்ஸ் லிஸ்ட்லேயே இருக்குது. 4வது கட்சி அப்படின்ற அந்தஸ்து கூட அது கிடைக்கலையே. ஏன்? ஏன்னா அது சர்வைவ் ஆகிட்டுருக்குது, ஆனால் இது வரைக்கும் எதுலேயுமே ஜெயிச்சதே இல்லையே. அப்போ டிவிக்கே மட்டும் ஜெயிச்சிருச்சா என்ன? உடனே நான் என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்துடாதீங்க. என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். இந்த பிரஜா போல் ஏஜென்சிஸ் அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, டிஎம்கே தான் மெஜாரிட்டியில் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியும், டிவிகேவை தமிழ்நாடு ரிஜெக்ட் பண்ணிடுவோம், ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்து பிமார்க் போல் ஏஜென்சி. இவங்களும் டிஎம்கே 125 145 வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியும், ஏடிஎம்கே அதே மாதிரி 60 to 85 தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் டிவிகே இவங்க 16 to 25 வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியும், அதர்ஸ் என்டிகே 1 to 6 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இவங்களுடைய நெரேட்டிவ் என்ன அப்படின்னா, டிஎம்கே அதிக தொகுதிகள் ஜெயிக்கல அப்படின்னாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கான தொகுதிகளை ஜெயிச்சிடும் அப்படின்ற மாதிரியும், டிவிக்கு அதிக அளவு தாக்கத்தை உண்டாக்கலை அப்படின்னாலும் ஒரு மார்ஜினலான ஸ்பாய்லராக மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பீப்புள்ஸ் பல்ஸ். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களும் டிஎம்கே தான் 125 to 145 வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியும், ஏடிஎம்கே அதே 60 to 80 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியும், டிவிக்கே 18 to 24 வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் அதர்ஸில் 2 to 6 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இவங்களும் பிமார்க் மாதிரியே டிஎம்கே ஆட்சி அமைக்கிற தேவையான தொகுதிகள் ஜெயிச்சிடும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி டிவிக்கே தன்னுடைய காலடியை தமிழ்நாட்டில் பதிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்து மேட்ரிக்ஸ். இவங்களும் டிஎம்கேக்கு 122லேருந்து 132 தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும், ஏடிஎம்கேக்கு 87லேருந்து 100 தொகுதி வரை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. டிவிகேக்கு 10லேருந்து 12 தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும், அதர்ஸ் என்டிகேக்கு 0 to 6 தொகுதி வரைக்கும் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இவங்களும் டிஎம்கேக்கு போதுமான மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படின்றதையும், ஏடிஎம்கேக்கு பேஸ் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பீப்புள்ஸ் இன்சைட். இவங்க டிஎம்கேக்கு 120 140 தொகுதி கிடைக்கும் அப்படின்னும், ஏடிஎம்கேக்கு 60 to 70 தொகுதியும், டிவிகேக்கு 30 to 40 தொகுதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதர்ஸ் என்டிகேக்கு 0லேருந்து 4 தொகுதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அதே மாதிரி டிஎம்கேக்கு மெஜாரிட்டி கிடைச்சிரும், ஆனால் டிவிகே ஒரு பிரதான எதிர்க்கட்சியை உருவெடுக்கும், வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டுடேஸ் சாணக்கியா. இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, டிஎம்கேக்கு 114லேருந்து 136 தொகுதி வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னும், ஏடிஎம்கேக்கு 34லேருந்து 56 தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னும், டிவிகேக்கு 52லேருந்து 74 தொகுதி வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னும், அதர்ஸ் என்டிகேக்கு 0 தொகுதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, டிஎம்கே எஜ்ஜில் தான் ஜெயிக்கும், அப்படி இல்லைன்னா தொங்கு சட்டசபை தான் அமையும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி டிவிகே ஏடிஎம்கேயோட பேஸை அடித்து ஸ்ட்ராங்காகி மேலே வளர்ந்து வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்து ஓட் வைப். இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டிஎம்கேக்கு 103லேருந்து 113 தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும், ஏடிஎம்கேக்கு 114லேருந்து 124 தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும், டிவிகேக்கு 4லேருந்து 10 தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் அதர்ஸுக்கு 0 தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இவங்களுடைய கருத்துப்படி ஏடிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும், ஆனால் அது தொங்கு சட்டசபையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி கடுமையான எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்து ஆக்சிஸ் மை இந்தியா. இவங்க டிஎம்கேக்கு 92லேருந்து 110 தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும், ஏடிஎம்கேக்கு 22லேருந்து 32 தொகுதிகள் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி டிவிகேக்கு 98லேருந்து 120 தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னும், அதர்ஸ் என்டிகேக்கு 0லேருந்து 2 தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இவங்களும் ஹங் அசம்பிளி, அதாவது தொங்கு சட்டசபை தான் அமையும் அப்படின்ற மாதிரியும், டிவிக்கு அபார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி அமைப்பு ரீதியிலான சீர்குலைவு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க.
அடுத்து காமாக்கி அனலிட்டிக்ஸ். இவங்க சொல்ல வருது என்ன அப்படின்னா, டிஎம்கே 78 95 தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியும், ஏடிஎம்கே 68 84 தொகுதிகளும், டிவிக்கு 67 81 தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதர்ஸ் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 3 பேருக்குமே ஈக்குவலாக தொகுதிகள் பங்கீடாகும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்து டைம்ஸ் நவ் ஜேவிசி அனலிட்டிக்ஸ். இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டிஎம்கே 75 101 தொகுதிகளும், ஏடிஎம்கே 128 150 தொகுதிகளும், டிவிக்கு 8 15 தொகுதிகள் தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியும், அதர்ஸ் 0 5 தொகுதிகள் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஏடிஎம்கே தான் மெஜாரிட்டி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் டிஎம்கேவோட இளைஞர் ஓட்டை டிவிக்கே கேப்சர் பண்ணிடும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ 10 போல் ஏஜென்சிஸுடைய நம்ம டேட்டாஸ் பார்த்தோம். ஸோ இதில் மெஜாரிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா பார்த்திங்க அப்படின்னா டிவிக்கே ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டைம்ஸ் நவ் ஜேவிசி பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் காமாக்கியா பார்த்திங்க அப்படின்னா 3 பேர்த்துக்கு ஓட் ஷேர் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த 10 ஏஜென்சிஸோடைய டேட்டாஸ் நம்ம பார்த்தோம். இந்த 10 ஏஜென்சிஸோட ஆவரேஜ் போல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்கேக்கு 122 134 தொகுதிகளும், ஏடிஎம்கேக்கு 80 88 தொகுதிகளும், டிவிகேக்கு 15 23 தொகுதிகள் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி அதர்ஸ் என்டிகேக்கு 2 4 தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி இந்த போல் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறுகிய பெரும்பான்மையில் டிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியும், எப்பவும் போலான சூழல் தான் இந்த இதில் இருக்குது அப்படின்ற மாதிரியும் இருக்கிறது. இப்போ நம்ம எக்ஸிட் போல் டேட்டாஸ் 10 ஏஜென்சிஸோடைய டேட்டாஸ் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஆனால் பெரும்பாலான நிறுவனங்கள் டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில நிறுவனங்கள் டிவிகே ஜெயிக்கும் அப்படின்னும், சில நிறுவனங்கள் ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இது இருக்கட்டும். நீங்கள் சொல்லுங்கள், எந்த கட்சி ஜெயிக்கும், எவ்வளோ தொகுதி ஜெயிக்கும், யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையில் எந்த கட்சி ஜெயிக்கும், எவ்வளோ ஜெயிக்கும் அப்படின்றத நாளைக்கு ரிசல்ட்டில் பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நன்றி நன்றி நன்றி.